ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் ரியல்மி மொபைலில் வேற லெவல் ஒரு ஃபியூச்சர் ஒன்று டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, நீங்கள் பர்சனலாக வச்சுருக்கக்கூடிய ஒரு இமேஜஸு, வீடியோஸு, ஆடியோஸு, டாக்குமெண்ட்ஸு இல்லை வேறு ஏதாவது ஃபைலை நம்ம மறைச்சி வச்சுக்க முடியும். இதுக்குண்டான ஒரு ஃபியூச்சர் நம்ம ரியல்மி மொபைல்லையே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பர்சனலாக ஏதாவது இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அதை நம்ம மறைச்சி வச்சுக்கலாம், ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது பர்சனலாக அப்படிங்கிறத விட பேங்க்கோட டாக்குமெண்ட்டு இல்லை ஆதார் கார்டு இதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சு இதெல்லாம் பர்சனலாக ஒரு இடத்துல வச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னா அதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது பத்திரமா ஒரு இடத்துல போய் ஃபோல்டர்ல இருக்கும். நம்ம வேணுங்கிறப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி சேஃப்டி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு உங்க ரியல்மி மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பிரைவசி இருக்கும், பிரைவசி கிளிக் பண்ணிக்கங்க. பிரைவசிக்குள்ள பாத்தீங்கன்னா பிரைவேட் சேஃப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. சரி, ஓகே, நான் பாஸ்வேர்டு நான் கொடுத்துறேன். பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே இப்போ ஓப்பன் ஆகுது. இப்போ இமேஜஸ் அண்ட் வீடியோஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு இமேஜை வந்து நான் ஹைட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா அதை கிளிக் பண்றேன். ஸோ பாருங்க, இது பிளஸ் சிம்பிள் இருக்குது. பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோம்னா ஸோ என்ன இமேஜ் வந்து நீங்க ஹைட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு செட் ஆஸ் பிரைவேட்ங்கிறது கீழ இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. உடனே அது பிரைவேட்டா பர்சனுக்கு வந்துடும். அவ்வளவுதான், சக்சஸ்ஃபுல்லி செட் ஆஸ் பிரைவேட்ங்கிறது வந்துடும். இந்த இமேஜ் வந்து கேலரியில உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகாது. ஸோ இது மாதிரி செப்பரேட்டா நீங்க சேஃப்டிக்காக எடுத்து வைக்கக்கூடிய இமேஜஸ் நம்ம இங்க கொண்டு வந்து வச்சுக்கலாம். சரி, மறுபடியும் இதை நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா சேம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு செட் ஆஸ் பப்ளிக் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உடனே எந்த ஃபோல்டர்ல உங்களுக்கு மாத்தணும்னு சொல்லி கேட்கும். நீங்க ஜஸ்ட் டவுன்லோட் ஏதோ ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபோல்டருக்குள்ள அந்த இமேஜ் போயிடும். ஸோ இது மாதிரி நீங்க சேஃப்டியா விரும்பக்கூடிய சில டாக்குமெண்ட்ஸை உள்ள கொண்டு போய் நீங்க பிரைவேட்டா வைக்கணும்னு நினைச்சா பிரைவேட் சேஃப்டி யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.